Hello friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புஃபூரி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹேட் ஸோ ஐ வில் மேக்ஸ் டோர் மை டிஃபென்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 போட்டுக்கிறேன். அதை பார்க்காம இதுக்கு வந்தீங்கன்னா பார்ட் 1 லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். சரி வாங்க இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட பார்ட் 2க்கு போகலாம். மறுநாள் மறுபடியும் கேமை லாகின் பண்ணி இன்றைக்கும் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணுறோன்னு அவள் பேசிக்கினே இருக்க பார்த்து அவள் சுற்றி முற்றி எல்லோரும் பார்த்தா எல்லாம் ரொம்ப ஸ்டைலாக ஆர்மரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்க. நானும் இதே மாதிரி வாங்கணும்னு நினச்சின்னு ரோட்டில் போகிற ஒரு பையனை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் வச்சுக்கிற மாதிரி அழகான ஷீல்டு நான் எங்கே வாங்குறதுன்னு சொல்லி கேட்க, ஓ இந்த மாதிரி ஷீல்டா, நீ ஒர்க் ஷாப்பில் போய் வாங்கலாம் சொல்லி அந்த பையன் சொல்ல, சரி என்னை அங்கே கூட்டின்னு போகிறீங்களா சொல்லி அவள் கேட்க, சரி ஓகே நான் உன்னை கூட்டின்னு போகிறேன் அவன் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஒர்க் ஷாப்பில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒர்க் ஷாப்புக்கு போக அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிற பொண்ணு ஹே குரமோ யார் அதுன்னு சொல்லி கேட்க, பொண்ணு வந்து புது பிளேயர், இந்த பொண்ணுக்கு வந்து ஆர்மர் வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டா, அதனால தான் உன் கடைக்கு கூட்டணும் வந்து சொல்லி அந்த பையன் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும் என்னோட பேர் உன்னோட பேர் என்ன சொல்லி நம்ம மேப்பிள் கிட்ட கேட்க, என்னோட பேர் மேப்பிள்னு சொல்லி நம்ம மேப்பிளும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கின்னு, சரி எதுக்காக நீ இந்த ஷீல்டை செலக்ட் பண்ண சொல்லி அந்த கிராஃப்ட்மேன் பொண்ணு கேட்க, அதுக்கு மேப்பிளும் எனக்கு ஹர்ட் ஆகிறது பிடிக்காது அதனால தான் நான் ஷீல்டை செலக்ட் பண்ண சொல்லி நம்ம மேப்பிள் சொல்ல, சரி நீ கேட்குற மாதிரி ஷீல்டு செய்யறதுக்கு 1,00,000 கோல்டு ஆகும் சொல்லி அந்த கிராஃப்ட்மேன் பொண்ணு சொல்ல, 1,00,000 கோல்டு ஆகுமா, என்கிட்ட இப்போ 3,000 கோல்டு தான் இருக்குன்னு சொல்லி நம்ம மேப்பிள் சொல்ல, சரி அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு கேவ் இருக்குது, அங்கே போனோன்னா உனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி அங்கே ஒரு டிராகன் மாஸ்டர்ஸும் இருக்குது, நீ அங்கே போனோன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும் சொல்லி அந்த அட்வென்ச்சர் பையனும் அந்த கிராஃப்ட்மேன் பொண்ணு சொல்ல, சரி சொல்லிட்டு அவள் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஹீலிங் போர்ஷன் நீ வச்சுக்கோ சொல்லி கொஞ்சம் ஹீலிங் போர்ஷன் அவ கொடுத்து விட, சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம மேப்பிளும் அங்கேருந்து கிளம்ப, கடைசியாக நான் ஒரு ரியல் அட்வென்ச்சருக்கு போக போகிறேன். பாய்சன் டிராகனை போய் நான் இப்போ போட்டு தள்ள போகிறேன், பாய்சன் டிராகன் சொல்லி அவள் அங்கேருந்து கிளம்பின்னு இருக்கா. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அவள் அந்த கேவுக்கு வர, ஓ இதுதான் என்ட்ரன்ஸாக சொல்லி அவள் பார்த்துட்டு கேவுக்குள்ளே போன உடனே எல்லா இடம் ஃபுல்லாக பாய்சனாகவே இருக்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்லைம் மாஸ்டர் வர, அந்த ஸ்லைம் மாஸ்டர் சாவடிக்க போகிறன்னுட்டு அவள் கத்தி வச்சு அட்டாக் பண்ண, அப்பயும் அந்த மாஸ்டர் சாவாமல் இருக்க, சரி உன்னை சாவடிக்கிறா சொல்லிட்டு அவள் ஷீல்டு வச்சு நசுக்க, அந்த ஷீல்டு வச்சு நசுக்கிறதுனால அந்த ஸ்லைம் மாஸ்டர் செத்துட, உங்களுக்கு புதுசாக ஷீல்டு அட்டாக்னு சொல்லி ஒரு ஸ்கில்லு கிடச்சிக்குதுன்னுட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்ல, அப்படியே மேப்பிள் பல மாஸ்டரை போட்டு தள்ளி கடைசியாக ஒரு கதவை பார்க்க, இங்கே தான் பாஸ் லெவல் மாஸ்டர் இருக்கும் அவன் நினச்சிக்கின்னு அந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல 3 தலை வச்சு ஒரு டிராகன் இருக்க, ஓ இதுதான் அந்த பாய்சன் டிராகன் அவள் பார்த்துட்டு அவள் கத்தியும் ஷீல்டு வச்சு அவள் சண்டை போட ரெடியாக, அந்த பாய்சன் டிராகன்னா பாய்சன் வச்சு நம்ம மேப்பிள் அட்டாக் பண்ண, நம்ம மேப்பிள் கையில் இருந்த கத்தியும் ஸ்வாடும் அப்படியே பாய்சனால கரைஞ்சி போக, இப்போ என்கிட்ட டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு மேப்பிள் நினச்சிட்டு அவகிட்ட இருக்கிற ஹீலிங் போர்ஷனை பயன்படுத்தி கண்டினியூ அவள் ஹெச்பி ரெக்கவர் பண்ணினே இருக்க, உங்களுக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் லெவலில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சொல்ல, இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணினே இருக்கலாம் சொல்லி அவளும் அவகிட்ட இருக்கிற எல்லா ஹீலிங் போர்ஷனும் பயன்படுத்தி கண்டினியூ அவளோட ஹெச்பியை ஹீலிங் பண்ணினே இருக்க, கடைசியாக அவகிட்ட ஒரே ஒரு ஹீலிங் பாட்டில் தான் இருக்க, சரி இதுதான் என்னோட கடைசி ஹீலிங் பாட்டில் சொல்லி அவள் அந்த ஹீலிங் பாட்டிலை பயன்படுத்த உங்களுக்கு பாய்சன் இம்யூனிட்டி கிடச்சிருச்சுன்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சொல்ல, இனிமே பாய்சன்லாம் எனக்கு எதிர்க்க ஒன்றுமே இல்லைன்னுட்டு மேப்பிள் சந்தோஷமாக இருக்க, அந்த டிராகனா அதை வாழை பயன்படுத்தி மேப்பிளை பிடிச்சிக்க, என்னை விடுன்னுட்டு மேப்பிள் சொல்லினே இருக்க, அந்த டிராகனா உன்னை விடவே மாட்ட சொல்லி அவள் பக்கத்தில் வந்து மூஞ்ச காட்ட, மேப்பிள் பயந்து அந்த டிராகனை கடிக்க, அந்த டிராகனுக்கு வந்து டேமேஜ் ஆக, உன்னை நான் கடிச்சே உன் கதையை முடிக்கிறேன்னுட்டு மேப்பிள் அந்த டிராகனை ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்ற, என்ன உப்பும் பெப்பர் இருந்தால் அந்த டிராகன் செம டேஸ்ட்டாக இருக்க அவன் நினச்சினே அந்த டிராகனை ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்டு கடைசியாக அந்த டிராகனோட கதையை முடிக்க உங்களுக்கு ஹைட்ரா ஹைட்டர்னு சொல்லி ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெவல் 18 ரீச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 20 எஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னுட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்ல, சரி எனக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிக்குன்னு அவள் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு புது ஆர்மர் ட்ரெஸ்ஸு ஸ்வாட் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அவளோட வைட்டாலிட்டி அதாவது அவளோட டிஃபென்ஸும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக, இது போதும் சொல்லி அவள் அந்த கேமை லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து, ரீசா இந்த கேம் செம சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா நடந்ததெல்லாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அப்படியே அவன் அந்த காலை கட் பண்ணிட, அவன் ஃப்ரெண்டு ரீசன்னா மேப்பிளுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் நினைச்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் மெசேஜில் பேசிக்க இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். இந்த சேனல் இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறேன்றதுனால நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 20-25 தடவை கிட்ட
காப்பரேட் கிளைம்ன்ட்டு இந்த வீடியோவை பிளாக் பண்ணிட்டாங்க. நானும் எந்தெந்த ஆங்கிள் அப்லோட் பண்ணி பார்க்குறேன், போயிட்டு வா ராஜான்னுட்டு காப்பரேட் கிளைமை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ இந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.